எஸ்எம் சர்வீசஸ் என்ற இந்த பிட் நோட்டீஸ் ஒரு நாள் என்னுடைய பேப்பர் கூட வந்தது. எதற்கும் உதவும்னு நான் எடுத்து வச்சேன். எங்களுடைய கீசர் கெட்டு போனதுனால எனக்கு வழக்கமாக வர எலக்ட்ரீஷியன் வர முடியாத சூழ்நிலையில் இந்த எஸ்எம் சர்வீசஸ் ஆளை கூப்பிட்டேன். அவர் பார்த்துட்டு ஹீட்டர் காயில் போயிடுச்சு, இதை மாற்றணும்னு சொல்லிட்டு என்னுடைய காயில் எடுத்துன்னு போய் மறுநாள் புது காயிலோட வந்து மாற்றி கொடுத்தாரு. அதுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணாரு. 6 மாதம் கேரண்டி இருக்குன்னு சொன்னார். அது இல்லாமல் அவருடைய லேபர் சார்ஜும் வாங்கிக்கிட்டாரு. அது 2 மாதத்துலேயே மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அவரை கூப்பிடும்போது வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்தார், வரலை. அப்புறம் நான் வேற ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் 1 மாதத்துக்கு அப்புறம் அது சுத்தமாக கெட்டு போயிடுச்சு. டெக்னீஷியன் பார்த்துட்டு அந்த ராடு ரொம்ப மோசமான ஒரு ஹீட்டர் ராடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிச்சாரு. அது அப்படியே கை வச்சு வளைச்சாலே வளையுது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு மட்டமான ஒரு ராடு அது. நான் இந்த முறையும் அவரை தான் கூப்பிட்டேன். ஆனால் அவர் வரேன்னு சொல்லிட்டு வரல. அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கிறதில்ல. இந்த ஏமாத்து பேர் வழியை நம்பி எந்த வேலையும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய நஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். தாம்பரம் டு பள்ளிக்கரணை ஏரியா தான் இந்த எஸ்எம் சர்வீசஸோட ஏரியா. உஷார் மக்களே.